தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எது கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு. திமுகவின் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்துவது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். 1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல், அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை எடுத்து போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எது கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது, அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க அது போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது, மத்திய அரசு தான் எடுக்கணுமா? இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசித்தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்கறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது எண்ணிக்கை, அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்தீங்களே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.